உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை என்றும் பாராமல் உங்களுடைய இந்த வேல்யூபிள் டைம் எங்களுக்காக நீங்கள் ஒதுக்கி கொடுத்து இங்கே வந்ததுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி ஹாஸ்பிட்டல் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். திஸ் இஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் செலிப்ரேஷன். ஒரு தாயும் இன்னொரு வாட்டி பிறக்கிறாங்க. ஒரு குழந்தை பிறக்கும்போது ஒரு குழந்தை மட்டும் இல்லை, ஒரு தாயும் சேர்ந்து பிறக்கிறாங்க. எல்லாரும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த தாயை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. குழந்தை பிறந்த உடனே இந்த அட்டென்ஷன் எல்லாம் அந்த குழந்தை மேலே போகும். பட் இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் செலிப்ரேஷன் மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, தாய்மைங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. குழந்தைக்கு எவ்வளோ அட்டென்ஷன் நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோ அட்டென்ஷன் அந்த குழந்தைக்கு பாலூட்டி வளர்க்குற அந்த தாய்க்கும் கிடைக்கும். ஸோ என்னெல்லாம் தேவைப்படும், என்னெல்லாம் சப்போர்ட் தேவைப்படும், எந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணணும், என்ன நம்ம சப்போர்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் வீக் செலிப்ரேஷன் கம்ப்ளீட்டாக இருக்குது. இதை பற்றின அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்குது. சீதாபதி மருத்துவமனையை பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா 1963 ஆரம்பிக்கப்பட்டது. ஆல்மோஸ்ட் 65 years now. அண்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் சீதாபதி மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவம் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் தெரிய வந்த ஒரு விஷயம். எங்களுக்கு ஒரு பிரமாதமான டீமே இருக்குது டு டேக் கேர் ஆஃப் த மதர் அண்ட் த பேபி. கம்ப்ளீட் உமன் கேர், மெட்டர்னிட்டி, ஃப்ரம் சின்ன பிறந்த குழந்தையிலிருந்து முதுமை அடைகிற வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு என்னெல்லாம் தேவையோ மருத்துவ உதவிகள் அனைத்தும் சீதாபதி மருத்துவமனை ரொம்ப நாளாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் உங்களுக்கு இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிற விஷயங்களை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்காக எங்களோட சீஃப் டைரக்டர் ஆஃப் சீதாபதி கிளினிக் அண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் உமாராம் அவங்கள நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அண்ட் அவங்க she has her own team and she takes care of with the help of pediatricians and lactation consultant, pediatrician Dr. Sharda Srinivas and our lactation consultant Mrs. Rekha Sudarshan. So in the team plus our entire team of gynecologists இந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்ப மருத்துவமனையில் எல்லா விதமான சேவைகள் ஃபார் த ப்ரெக்னென்ட் விமன். போஸ்ட் டெலிவரி ஆல்சோ வி ஆர் கிவிங் தெம் த சூப்பர் சப்போர்ட். அதை பற்றி இன்னைக்கு உங்களுக்கு விரிவாக சொல்கிறதுக்காகவும் ஒரு லான்ச் பற்றி சொல்கிறதுக்காகவும் தான் இன்னைக்கு நம்ம கூடியிருக்கோம். இந்த நேரம் நீங்கள் எங்களுக்கு தந்ததுக்காக சீதாபதி மருத்துவமனை சார்பாக ஆஸ் த CEO ஐ டேக் இமென்ஸ் பிளஷர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ். Gayatri, and welcome to everybody. I think every year breastfeeding week we celebrate. So ये 1 week celebrate பண்றோம் அப்படின்னா, though every day it is important that we focus on breastfeeding the mother and the baby. இந்த மாதிரி ஒரு கான்சென்ட்ரேட்டடா and we have 1 week of activity, it brings everybody's focus on this. And 1992 later WHO has been celebrating this breastfeeding week, and every year there is a theme. This year the theme is closing the gap. So adoda focus enna இவ்வளோ வருஷமா பிரெஸ்ட் ஃபீடிங் முக்கியம், குழந்தைக்கு என்ன அதனால என்ன பயன், தாய்க்கு அதனால என்ன பயன்னு ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருந்து அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். In many places there is a gap, and that gap comes because of many reasons. So all those gaps if we identify and close, then we are able to support the mother and the baby for an excellent start in a very important journey. So I think that is the theme with which this year's theme has been brought into attention. So as a small initiative on our part, we have decided to launch 2 events which we will announce today, and then we will be happy to take your questions. So I invite Gayatri. So 2 events, 2 things we are launching. One is both are for the support of the new mother. So one is a helpline. In the helpline for 24/7 any mother who has new mother can contact this helpline.
and on the helpline மூலமா they will be put into contact with a lactation consultant or a pediatrician as necessary, and அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது. ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த 2 days 3 days after delivery we give them advice, nurses are there to support, the lactation consultant is there, the pediatrician is there to give advice. அப்படி இருந்தும் வீட்டுக்கு போன அப்புறம் திடீர்னு ஏதாவது சந்தேகங்கள் வரலாம், இல்லைன்னா வீட்டுக்கு போன அப்புறம் குழந்தை லாஸ்ட் பண்ணல அப்படிங்கறது வந்து 2 weeks கழிச்சு தான் அவங்க திருப்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க ஹெல்த் ஃபெசிலிட்டி. ஸோ அந்த 2 weeks குள்ள சம்டைம்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா எல்லாரும் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணுங்கிற தேவையில்லை. They can call. So in our hospital, we also call them 48 hours later, and from our side we check உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத ஃபோன் பண்ணுறோம். பட் இது வந்து is a helpline that they can access for any problem that they have. This is one launch that we are going to do today. We want to do. நீங்க தான் யோசிக்கலாம். தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் பிரஸ்ட்ஃபீடிங் வீக் செலிப்ரேஷன்ஸ். நீங்க அதெல்லாம் இயற்கை தானே, இல்லை இவ்வளோ பெரிய விஷயம் தாய்ப்பால் கொடுக்கறது இயற்கை, அது இதுக்கு இவ்வளோ செலிப்ரேஷன்ஸ் இந்த வீக் அப்படிலாம் யோசிக்கலாம். ஆனால் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா only 20% ஆஃப் மதர்ஸ் ஆக்சுவலாக எக்ஸ்க்ளூசிவாக பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறாங்க 6 மாதம் வரைக்கும். வேர்ல்டு ஓவர் பார்த்தோம்னா ரொம்ப அபிஸ்மல். 100 குழந்தைகள் தாய்மார்கள் 20% தான் ஆக்சுவலாக ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ WHO கோல் வந்து 2025 வந்து அட்லீஸ்ட் 50% ஆகணும் இதை அப்படின்னு ஏம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் நாட் சேயிங் அண்ட் ஒர்க்கிங் ஹியர், பட் வி ஆர் ப்ரவுட் டு சே நாங்கள் அந்த மார்க் இப்போ கிராஸ் பண்ணியிருக்கோம். 65% எங்களோட மதர் டிஸ்சார்ஜில் எக்ஸ்க்ளூசிவாக பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு வராங்க 6 monthsல. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இந்த க்ளோசிங் த கேப், அதுதான் மோட்டோ இந்த வருஷத்துக்கு. ஏன்னா ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, ஏன் எல்லாரும் ஃபீட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஐடென்டிஃபை பண்றாங்க. என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு அந்த கேப் தான் சீல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புவர் பீப்புளுக்கு சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இப்போ வயநாடு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல ஃப்ளட்ஸ் வரும்போது நிறைய தாய்மார்கள் கஷ்டப்படுறாங்க ஃபீட் பண்றதுக்கெல்லாம். அதுல சுச்சுவேஷன் யாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, அதுக்கெல்லாம் ப்ரோட்டோகால்ஸ் இல்லை. அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும், அதெல்லாம் ஒரு பாலிசி பண்ணணும், கவர்மெண்ட் பாலிசி, கம்யூனிட்டி அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், ஒர்க் பிளேஸ்ல அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், ஃபேமிலி அவேரா இருக்கணும். இதெல்லாம் பண்ணினாதான் இந்த கேப்ஸ் எல்லாம் சீல் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த மோட்டோ வச்சிருக்காங்க. அதுதான் இந்த வீக்கே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். There are a lot of stalls kept. So anything that is required for the feeding mother to be supported soon after delivery, like important foodstuffs, அவங்க பிடிச்ச ஸ்நாக், அவங்களுக்கு நல்ல ஹெல்தியான ஸ்நாக், அதுவும் வந்து ரொம்ப கேலரி இல்லாம அட் த சேம் டைம் நல்ல ப்ரோட்டீன் இருக்கிற ஸ்நாக், கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப இல்லாம என்ன குழந்தைக்கு ஊட்டச்சத்து தேவையோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம ப்ரொமோட் பண்றோம். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலே we have worked on a galactogog brownie so that அவங்க அதை ஸ்நாக் பண்ணோன்னா அந்த குழந்தைக்கு ஃபீடிங் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஃபுட் ஸ்டப்ஸை போட்டு பண்ணப்பட்ட ஒரு ஆர்கானிக் ப்ரௌனி. ஸோ அதை இங்கே நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது தவிர இந்த ரெஜிஸ்டர்ட் பண்ண பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு இன்னைக்கு இந்த குவிஸ் நடத்த போறோம். ஆர்கானிக்கா என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி அதோட ப்ரைஸஸ் கொடுக்குறோம். எங்களோட ஸ்டாஃப், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஸ்டாஃப் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு லாஸ்ட் 1 month காம்படிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அவங்க பண்ணிருக்கிற சார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் டிஸ்பிளேல போட்டிருக்கோம் உங்களுக்கு பின்னாடி.
நீங்க உங்களோட ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் முடிச்சு போகும்போது அதை நீங்க பார்த்துட்டு யூ கேன் ஹேவ் அ லுக் அட் இட். எந்த அளவுக்கு நம்மளோட ஸ்டாஃப் ட்ரெயின்டா இருந்தா அவங்க வந்து அதை அழகா டெபிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு மதர் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க, பேபி அந்த ரூம்ல இருக்கு, அவங்களுக்கு முதல்ல பிறந்த குழந்தை ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்டு இருக்கும் அந்த ரூம்லயே. அப்போ அந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த குழந்தை அதை பார்க்கலாமா, நான் ஃபீட் பண்றது அந்த குழந்தை பார்த்தா நல்லதா இல்லையா அப்படிங்கிற அந்த கேள்விகள்லாம் அந்த மதருக்கும் இருக்கும், அந்த ஃபாதருக்கும் இருக்கும், அவங்க சொந்தக்காரங்களுக்கும் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராமா இதை நாங்க வடிவமைச்சிருக்கோம். அதோட முக்கியமா இங்க ஏற்கனவே கூகுள் ஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுத்து நிறைய கொஸ்டின்ஸை கலெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின்ஸ் மூலமா அந்த கொஸ்டின்ஸ்க்கு அவங்களுக்கு பதில் தெரியறதுக்காக இங்க நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2:45. ஸோ எல்லாரும் இங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு between 3 and 4 we will be providing complete education about or awareness I should say, because இன்னைக்கு எல்லாருமே எஜுகேட்டடா அழகா தெரிஞ்சுக்கிட்டு வராங்க. ஸோ அவேர்னஸ் ஆன் எப்படி அந்த குழந்தைக்கு நம்ம என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ மித் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வித் தி எக்ஸ்பர்ட்ஸ் ஆன் ஸ்டேஜ். அண்ட் இட் வில் பி அ வெரி என்ஜாயபிள் ப்ரோக்ராம். அண்ட் ஐ சஜஸ்ட் நீங்கள் உங்களோட கொஸ்டின்ஸ் இப்போ கேட்டுட்டு இஃப் யூ விஷ் டு ஜாயின் அஸ் ஃபார் த ப்ரோக்ராம் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். Breastfeeding week celebration at Sitapati Clinic and Hospital. We are continuing this support for women by two launches. One is a toll-free number. In the toll-free number வந்து புது தாய் யார் வேணா கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு breastfeeding related if they have any issues we can talk to them and they will put them on to a lactation consultant who can support them. The second launch is for a breastfeeding support group where mothers who have themselves been through breastfeeding and some who have had challenges and difficulties can support other mothers who are having similar problems. Besides pediatricians, neonatologists and lactation consultants who will support them. So these are two activities that we are initiating this breastfeeding. Audit on behalf of this audit, we talk about audit. So in the breastfeeding week, closing the gap is this year's theme. So on the intention order, we did an audit of our own how well we are doing. And we found that skin to skin at birth, whether it is a normal delivery or a cesarean section birth, we have achieved skin to skin in about 85 to 86% of our births. And in the golden hour, about 62% of babies are put to the breast immediately. And in terms of exclusive breastfeeding, when at discharge, about 87% of our babies are exclusively breastfed. And then we also extended this audit for 6 months. 6 மாசத்துல எவ்வளோ பேர் வந்து எக்ஸ்க்ளூசிவா breastfeed பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா we are reaching 60% in the mothers who have delivered with us. This is higher than what is generally quoted in most places. And இதோட காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா it's a concentrated effort by a team, a very good group of nurses and lactation consultant, pediatrician, neonatal team, all of whom support us in achieving this. And of course the mothers who are themselves most committed and are able to sustain the breastfeeding. Do you have mobile team to help